என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் உங்களுக்கு பெருசு மதிப்பு மரியாதை கிடைக்குது. இன்னைக்கு நான் புதுசா ஒரு என்ன பணக்காரின்னு நான் காட்டிக்கணும். நான் வந்து நிறைய ஜோல் போட்டு வந்தா எல்லா கண் பார்வையின் மேல படும். இதுக்காக வேண்டியே வந்து நான் வந்து நகை போட்டு ஷோ ஆஃப் அவங்க வரும்போது அதை பார்த்துட்டு தள்ளி போற எத்தனையோ ஏழை தாய்மாரெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நீங்க சொல்லாதீங்க, நீங்க சொல்ல. நீங்களும் நானும் முன்ன பின்ன அறிமுகம் ஆகாத ஒரு வீட்டுக்கு போவோம். உங்களை வரவேற்கிறாங்களா என்ன வரவேற்கிறாங்களான்னு பாப்போம். இல்லாம இருக்கும்போது நான் எல்லார்கிட்டயும் போய் பேச ஆரம்பிச்சேன். கொஞ்சம் இருக்க ஆரம்பிச்சோன்னா அந்த ஒரு கெத்த காட்டிட்டு அவங்கள்ட்ட யார்ட்டையும் போய் பேசுறது, அவங்க வந்து பேசட்டும். நகை ஓரளவுக்கு கையில இருக்கும்போது நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே திமிரு காட்டுவேன். ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு என்கிட்ட கேட்பாரு. நான் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண கூடாது சார். தப்பு, ரொம்ப தப்பு. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறப்போ, நல்லது கெட்டதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறப்போ ஒரு பெண்ணிடம் என்னவெல்லாம் கவனிப்பீர்கள்? கல்யாண பெண் இல்ல, மத்த எல்லாத்தையுமே கூட. புடவை அட்டகாசமான டிசைன். அந்த மனுஷன் கிட்ட சொன்னா எங்க புரியுது? அடுத்த தடவை வரும்போது இதே மாதிரி ஒண்ணு எடுத்து அம்மனுக்கு மேட்சா கட்டி வரணும். இங்க ஓரவத்தி போடுறத தான் பாப்பேன். அவங்க வந்து ஒரு தடவை போட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா அடுத்த தடவை அதை போடவே மாட்டாங்க. ஒரு தடவை யூஸ் பண்ணா இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டேன். இல்ல அப்படி இல்ல. 20 சவரத்துக்கு மேல தான் ஒரு மாலையே போடுவாங்க. இப்ப கிறிஸ்மஸ்க்கு அதை போட்டாங்க அப்படின்னா நியூ இயர்க்கு அதை போட மாட்டாங்க. சோ நான் அது மேல தான் கண்ணா இருப்பேன். அது எப்படி போட்டுருக்காங்க, அது எத்தனை பவுன், எந்த மாடல், போட்ட மாடல் இந்த தடவை போட்டுக்க மாட்டாங்க. சோ அது மேல எனக்கு ரொம்ப அஃபெக்ஷன். அதுட்டு ஓடிலாமா இல்ல கொஞ்சம் நேக்கதான் டீல் பண்ணலாம். காரத்துல இருந்து அந்த கவர்னர் மாலின்னு சொல்லுவோம்ல, அதுல இருந்து பேங்கிள்ஸ்ல இருந்து சோ அவங்க வந்து above 150க்கு மேல வச்சிருக்காங்க. சமூகம் பெரிய இடம் சார். ஓ நல்லது. நீங்க எவ்வளவு பவுன் வச்சிருக்கீங்க? நான் அவ்வளவுதான் சார் வச்சிருக்கேன். கேட்டியாடி கதையே? சொல்லல 150 பவுன் நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? நான் அவ்வளவுதாங்க வச்சிருக்கேன். நாங்க ரொம்ப ஏழைங்க, ஏதாவது பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏழை, கொஞ்சம் பாத்துக்கங்க. எவ்வளவு பவுன்? 150 பவுன் வச்சிருக்கேன். அவ்வளவுதான் சார் வச்சிருக்கேன். சார் அவங்க அதையும் தாண்டி வச்சிருக்காங்க சார். ஆனா எவ்வளவு நான் மென்ஷன் பண்ணல பாருங்க. அது அபௌண்ட் தான் நான் சொன்னேனே. அப்ப நான் எவ்வளவு சொல்லல. above 150. நாம just 150 தான் சார் வச்சிருக்கேன். ஏய் இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் யார்கிட்ட வச்சுக்கறானே? எங்க சித்தி போட்டிருக்க நகைங்க ரொம்ப பிடிக்கும் சார். இப்ப ரீசெண்டா ஆக்சுவலா அவங்க வந்து டெம்பிள் ஜுவல்லரி ஒன்னு வாங்கியிருந்தாங்க. எங்க சொந்தக்காரங்க நான் தான் ஃபர்ஸ்ட் அதை போடணும்னு நினைச்சேன். எனக்கு முன்னாடியே நீ வந்து பட் இப்ப அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு பொறாமல இல்ல, லைட்டா பொறாமதா. ஒரு நகைனா முதல்ல நம்ம போடணும். ஆமா சார். அருமையான பாலிசி. இந்த அக்கா என்ன போட்டிருக்காங்க, இன்னைக்கு லட்சுமி அக்கா என்ன போட்டிருக்காங்க, வச்சல அக்கா என்ன போட்டிருக்காங்க, ஏய் என்ன போக்கு எதுக்கு என்ன நினைப்பா? ஜெயா அக்கா என்ன போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளும் அதே மாதிரி பட்டர்ஃப்ளை வாங்குறோம், அதே மாதிரியே வளையல் வாங்குறோம். தங்கம்னா போதும், பெத்த தாயவே உத்வாளவு போல இருக்கு. வாங்கிட்டு உடனே சரி சும்மா இருக்க மாட்டோம். அடுத்த ஃபங்க்ஷன் போகும்போது அக்கா இத பாத்தீங்களா, போன தடவை உங்களை பார்த்தேன் தெரியுமா, அதே மாதிரி வாங்கிட்டேன் நானும். அன்னைக்கு நெக்லஸ் போட்டு வந்து இந்த மாதிரி வாங்கவே முடியாது சொன்னல, வாங்கிட்டு பாத்தியா? உங்களோட போட்டு போட முடியுமா? வந்த உடனே பார்த்த உடனே நினைச்சேன் எல்லாரும் கம்மியா போட்டு இருப்பாங்க போல, நம்ம மட்டும் நிறைய எடுத்து வந்து போறோம். நீங்க வந்த உடனே தான் தெரியுது இன்னும் கொஞ்சம் அள்ளி போட்டு வந்துக்கலாமோ. நீ பொண்ணல்லே இப்படிதானா இல்ல அம்மா பௌர்ணமிக்கு மட்டும் யாருவியா? இல்ல சார், வந்த உடனே உண்மையிலே ஃபீல் பண்ணேன். அது மாதிரி பட்டர்ஃப்ளை நம்மள போட்டு வந்திருக்காங்க, ஏன் போட்டு வரல இன்னைக்கு, ஏன் பெரிய டாலர் செயின் போட்டு வந்திருக்கலாம். யாப்பா ஸ்டாப் விட்டா நீ வில்லு பாட்டே பாடுவே. என்கிட்ட இல்லாதது வந்து இந்த பொண்ணு கிட்ட, இந்த பொண்ணு போட்டிருக்க அந்த மாங்காய் நெக்லஸ் இருக்கு இல்லையா, நான் யோசிச்சு வச்சிருந்தேன் அந்த காஸ்மெட்டிக் மேட்சிங் அப்படி வாங்கணும். அதுக்கு முன்னாடி வாங்கிட்டா சார். இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? இந்த பொண்ணு வாங்குனது கூடவா பிரச்சனை? அந்த பொண்ணு யாருனே தெரியாது, உங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வாங்கிடுச்சு. ஆமா சார். ஐயா பாருங்க ஏன் நிறைய ஐட்ட. எங்க ஃபேமிலில வந்து போடுறதுக்கு எல்லாரும் போடுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் போடணும்னு நினைப்பேன். என்ன பத்தி நானும் பெருமையா சொல்லி கூடாது, பட் இருந்தாலும் சொல்றேன் என்ன பண்றது. அவங்க கிட்ட இருக்கிறத நான் போடணும்னு நினைக்க மாட்டேன். அவங்க கிட்ட எது இல்லையோ அதோட பெஸ்ட்டா போடணும் தான் நினைப்பேன். வெரி குட், எக்ஸலென்ட், வண்டர்ஃபுல். இப்படி தான் இருக்க வேண்டும். எப்ப நான் போட்டாலும் எல்லாரும் கேட்பாங்க ரொம்ப அழகா இருக்கு, எங்க வாங்கிருக்கீங்க? கேட்டோனே கழட்டி கொடுத்துருவோம் நம்ம. கட்டாயம் கொடுக்க மாட்டேன். கட்டாயம் கொடுக்க மாட்டேன். ரொம்ப நக்கலா போச்சு. வர உனக்கு கோயில்பட்டியில இருந்து வந்திருக்கேன். என் பேர் பொன்மாரி அம்மா. ஏய் உன் ஹிஸ்டரி யாரையா கேட்டா வந்த விஷயம் சொல்ல. கண்ணுலயே அளப்பீங்க இது இத்தனை பவுன் இருக்கும்னு, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வந்து சார் அது என்ன செய்ய பார்த்து ஆனா தெரியும் சார், சிறுசுலயே பாக்குறேன். சின்ன வயசுல இருந்து அப்படியே ஊறிடுச்சு சார். அப்ப அது ஒண்ணும் செய்ய முடியாது சொல்லு. ஓகே, நீங்க யாரையா பார்த்து கண்டுபிடிங்களா இது இத்தனை பவுன் ரஃபா இருக்கும் அப்படின்னு நின்னுங்க. ஆரம் வந்து கண்டிப்பா 15 பவுன் மேல இருக்கு சார். நகை கடை விளம்பரத்துக்கு வர ஸ்னேகா கூட இந்த தாண்டி சங்கிலி போட மாட்டாடா. எப்படியும் ஒரு 10 பவுன் இருக்கும் போல. அதுக்கு மேல போட்டுக்கிற நெக்லஸ் வந்து 5 பவுன் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். அண்ணா நீங்க சாதாரண அண்ணா இல்ல, அறிஞர் அண்ணா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? வளையல கண்டுபிடிங்க பாப்போம். வளையல அவங்க போட்டுக்கிறது எல்லாமே வந்து 4 பவுன் இருக்கும் சார். ஒரு வளையல ஒரு வளையல் 4 பவுன் இருக்கும். ஆமா சார். கண்ணையும் கையிலையும் கடலையும் இடம் போடுறீங்க. 18 வருஷம் சர்வீஸ் கரெக்டா இருக்கும் பேசாமல். காரமா மொத்தமா எவ்வளவு நகை போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி 75 மேல போட்டுருப்பாங்க சார். 80 எவ்வளவு இருக்கும்? மோரல்லஸ் கரெக்ட்டா? கரெக்ட். இவ்ளோ கரெக்ட்டா எப்படி சொல்ற? சார் என்கிட்ட இது மாதிரி எல்லாம் இருக்குது சார். நானுமே வச்சிருக்கிறேன் இந்த வளையல, அதனால எனக்கு அளவு தெரியும். நீங்க எல்லாம் பர்மனன்ட் சந்திரமண்டலத்திலே தங்க வேண்டியவங்க. தவறி போய் பூமியில இருக்கீங்க. இந்த பொண்ணுமா கழுத்துல மட்டும் போட்டுருக்கதே 40 பவுன் போட்டுருப்பாங்க அவங்க. கழுத்துல மட்டும் 40 பவுன் இருக்கா? கொடுங்க. ஒரு பவுன் 2 பவுன்ல செயின் போட்டு கேள்வி போட்டுறோம். என்னங்கடா அது எருவ மாட்டு கழுத்துல சண்டைய மாட்டன மாதிரி 8 கிலோ ஒரு செயின். அண்ணியை போட்டு வர நகையை பார்ப்பேன். அதே மாதிரி யாராவது புது டிசைன் போட்டுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் நைஸா உட்காந்துட்டு அப்படி ஏதாவது பேச்சு கொடுத்துட்டு செல்ஃபி எடுத்துக்குவேன். ஒரே ஒரு செல்ஃபி. இப்போ இங்க யாரோட செல்ஃபி எடுக்கணும் மேடம்? நான் எடுத்துட்டேன். எல்லாத்தையும் வந்தாவே எடுத்தாச்சு சார். அம்மா உங்களோட எடுத்தாங்களா? நீங்க சார் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். போட்டோ வாங்கி பாருங்க, உங்க மூஞ்சி வந்து கட்டா இருக்க போகுது. கழுத்தோட எடுத்து வராங்க. ஏட்டா நக்கல். கையில ஒரு 30 பவுன் இருக்கும் போல இருக்கு. எவ்வளவு பவுன் வச்சிருக்கீங்க? 150 பவுன் வச்சிருக்கேன் சார். செட்டா வச்சிருக்கேன். செட்டா ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஒரு செட். இதுல சிந்து மேல கொடுத்தா கூட நான் செட்டில் இருப்பேனேடா. அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. நான் ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன். காரணம் தமிழ்நாடு எவ்வளவு வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் இது.
இந்த பக்கம் வருமா கூட கேட்க என்ன இருக்கு உண்மை இல்லையே குசும்பு எப்பயுமே குசும்பு. அவர்களுடைய கண்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறப்ப நகை தேடுகிறது, காசு மாலையான தேடுது. நீங்கள் மற்றவங்கள்ட்ட என்ன தேடுவீங்க? கீதா சாருக்கு இந்த ப்ரௌன் ஹேர் ரொம்ப அழகாக்குல. ஷூஸ் பார்ப்போம், அப்புறம் ஆக்சசரிஸ், பேக்ஸ், கிளச்சஸ் எல்லாம் வந்து லெதர் கிளச்சஸ் போட்டிருக்காங்களா இல்ல ஸ்டோன் கிளச்சஸ் இருக்கும், ஸ்டட்டட் கிளச்சஸ் இருக்கும். அட உலகமகா பாட்டி இது, நான் ஏதோ லோக்கல் பாட்டி நினைச்சிட்டேன். அந்த மாதிரி யார் யார் என்ன மாதிரி இப்ப ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி யார் யார் என்ன போடுறாங்க, நெக்ஸ்ட் டைம் ஐ ஷுட் பை தட் அந்த மாதிரி. ஐயா இது நம்பாத, இது பெரிய டுபா கோரி சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிற கேஸ். நீங்க மைண்ட்ல பாத்து வச்சிருக்க ஷூ இது வாங்கப்பா அப்படின்னு ஒரு ஷூ வச்சிருப்பீங்களா? எனக்கு லோபோடைன்ஸோடது ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு விலை அது? 50k ஐ கெஸ். 50000 ரூபாய் ஷூ. 50,000 நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? என்ன சிரிக்கிறீங்க? ஆமாமா இருங்கம்மா பதறாதீங்க. அதிகமையா டேய், அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணனா? இப்ப 50000 ரூபாய் அது விலை. நீங்க பதற வச்சீங்களா 2.25 லட்சம் ரூபாய் செயின். ஷூவே 50000. பினாயிலே நினைச்சாலே தலை சுத்தல. நான் வந்து சாரீஸ் தான் ரொம்ப பாப்பேன் சார். யாருமே நல்லா கட்டிருந்தா நான் போய் டைரக்டா சொல்லிடுவேன், இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு, இது எங்க வாங்குனீங்க? ஆமா நல்லா இருக்குல்ல அந்த சாரி. நானே வந்து அட ஃபுல்லா தேடி எடுத்தேன். அப்படியா? வந்து ஆப்பிள் ஐபோன் வச்சிருக்காங்களான்னு முதல்ல பாப்பேன் சார். யாரா இருந்தாலும் பார்த்தனா உடனே வந்து என்ன போன் வச்சிருக்காங்க அப்படின்னு பாப்பேன். அவங்க சொல்றாங்க நிறைய நகை போடுறதா பெரிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஐபோன் வச்சிருந்தாங்கன்னா ஒரு கெட் இந்த டகாட்டி எல்லாம் எங்க வேண்டாம், நாங்களே டகாட்டி போ. அதனால தான் இப்ப நான் ஃபோன் கூட கேஸ் வந்து ஆப்பிள் சிம்பிள் தெரியற மாதிரி தான் வாங்குவேன். எந்த ஃபுல்லா கவர் ஆனா கூட அந்த சிம்பிள் தெரியணும் சார். இந்த பணத்துல ஏன் ஒரு நகை வாங்கி இருக்க கூடாது? Gold does not attract me sir. It's not impressive for me. Like கழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. கோல்ட் நிறைய போட்டுருக்காங்கன்னா அவங்க ஒன்னும் அவ்வளவு கெத்தா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க போடுறாங்க அந்த மாதிரி. பட் ஆப்பிள் வச்சிருந்தாங்கனாலே கெத்து தான் அப்படின்னு தோணும். சூப்பர். நானும் மாசம் மாசம் சம்பாதிக்கிறேன். அதுல வந்து நான் வந்து இப்ப வந்து நான் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி நான் கோல்ட் ஆக்குறேன், எல்லாமே இருக்கும். எனக்கு அது பிடிக்கல எனக்கு இந்த மாதிரி காரு பிடிக்கல. உங்ககிட்ட ஜுவல்ஸ் இல்ல, உங்ககிட்ட மாடர்ன் Dress இருக்கு, உங்ககிட்ட வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்குது. பட் can you resell it? Can you liquidize that into money? வாட்ஸ் அப் வித் யூ गाइस? தமிழ்ல பேசலாம். அவ்வளோ காசு கொண்டு போய் ஒரு விஷயத்துல இது பண்றதுக்கு அதுவும் ஸ்டேட்டஸ் சிம்பிள் தான். இப்ப நான் போட்டுக்கிறது எல்லாமே ஸ்டேட்டஸ் சிம்பிள் தான். என்னோட இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். வாட்ச் வந்து எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தெரியும், என்னோட ஷூஸ் எவ்வளவு எக்ஸ்பென்சிவ், என்னோட பேக் எவ்வளவு எக்ஸ்பென்சிவ், என்னோட போன் எவ்வளவு எக்ஸ்பென்சிவ், சனீஸ் எவ்வளவு எக்ஸ்பென்சிவ். பணத்தோட அருமை தெரியல உங்களுக்கு எல்லாம். அதான் பணத்துக்கு என்ன ஆள இல்லனா? நிறைய விதத்துல நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜுவல்ஸ்ல மட்டும் தான் நான் ஸ்டேட்டஸ் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இது சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. பணக்காரங்கள யாருமே பெறக்கிறது இல்லைங்க. இப்போ நீங்க வந்து உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் உங்களுக்கு பெருசு மதிப்பு மரியாதை கிடைக்குது. இன்னைக்கு நான் புதுசா ஒரு என்ன பணக்காரின்னு என்ன நான் காட்டிக்கணும். இன்னைக்கு நான் என்ன பணக்காரின்னு காட்டிக்கணும். என்னோட நகைகள் போட்டாதான் நான் வந்து நிறைய ஜூல் போட்டு வந்தாதான் எல்லார் கண் பார்வையின் மேல படும். என்னடா பேசிட்டு இருக்காவா? டேய் சும்மா இருடா. ராயல்ரா. என்ன ராயல? இதுக்காக வேண்டியே வந்து நான் வந்து நகை போட்டுட்டு காட்டுறேன். அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. கொஞ்சமா மனச்சாட்சியோட தான் பேசுறியா? 10-15 பவுன்ல தாலி போட்டுருந்தாங்க. சோ அதான் நான் போட்டுட்டு இருந்தேன். பைக்ல வந்து என்ன தாலி பறிக்க ட்ரை பண்ணாங்க. ஏதோ பை காட்ஸ் கிரேஸ்னு சொல்லலாம். அது தப்பிச்சு நான் வந்து ஆக்சுவலா அன்னைக்கு தான் நான் தாலியை வித்துட்டேனே. பாதுகாப்பின்மை இதான் நீங்க சொல்லக்கூடிய மெயின். இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நிறைய ஷோ ஆஃப் அவங்க வரும்போது அதை பார்த்துட்டு தள்ளி போற எத்தனையோ ஏழை தாய்மார்களை நான் பார்த்திருக்கேன். நீங்க சொல்லாதீங்க. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? உனக்கு சொல்ல உரிமை. நானுமே ஜுவல் போடுவேன். இப்ப கல்யாணத்துக்கு போனேன்னா என்ன போடணுமோ போடுவேன். ஆனா இந்த மாதிரி ஹாரமும் போட்டுக்கிட்டு வளையல் கை ஃபுல்லா கோல்டு வளையல் போடணும்னு அவசியம் இல்லை. ஏண்டா ஒரு மனுஷன் வாளுக்கு 5 பவுன் பத்தாதடா? இப்ப நீங்களும் நானும் முன்ன பின்ன அறிமுகம் ஆகாத ஒரு வீட்டுக்கு போவோம். உங்களை வரவேற்கிறாங்களா என்ன வரவேற்கிறாங்களான்னு பாப்போமா? நாங்க ஏன்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம்? நகையை பார்த்து வந்து யாருமே உங்களை கூப்பிட மாட்டாங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோம், சொசைட்டில நமக்கு என்ன பேர் இருக்கோ அதை வச்சு தான் நம்மளோட டிக்னிட்டி தவிர. அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். சொசைட்டில நீங்க பழகினது நீங்க பழகாத இடத்துல முன்ன பின்ன அறிமுகம் ஆகாத இடத்தில் நான் சமுதாயத்துல ஏற்கனவே தெரிஞ்ச இடத்துல சொல்லல மேடம். அத சொல்ல நீ யாரடி? நீ வச்சதா சட்டமா? இல்ல கேக்குறேன். நாங்களும் நகை இருக்கு, நீங்களும் நகை இருக்கீங்க. ஆனா நகை போட்டாதான் உங்களை வந்து வரவேற்பாங்க. முன்ன பின்ன அறிமுகம் ஆகாத இது என்ன தலைப்பு சரியா திரும்ப சொல்லிட்டே இருக்க? கல்யாணத்துக்கு நான் போறேன், சர்டன் கல்யாணத்துக்கு நான் நகை யூஸ் பண்ணுவேன். அதுக்காக என்ன யாரும் கூப்பிடலீங்களா? என்ன பார்த்தா கேனேனா தெரியும் உனக்கு? அதுல என்ன டவுட்? உங்களை வரவேற்பாங்க. முதல்ல என்ன வரவேற்த்துட்டு அப்புறம் தான் உங்களை வரவேற்பாங்க. அந்த பாயிண்ட் தான் நீங்க சொல்லக்கூடாது. அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுறாரு. ஒரு நிமிஷம் அட்ராக்ட் பண்ணோம். முதல்ல என்ன வரவேற்பாங்க. ஒரு நிமிஷம் சார். இல்ல ஆக்சுவலா இத பொது மேடையில சொல்லக்கூடாதுங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா உலகம் எப்படிங்கிறது நீங்க ரியாலிட்டில பார்த்து முடிவு பண்ணிக்க வேண்டியது. ஒத்துக்கிற மனசு இல்லனாலும் அதான் நேசம். சொந்த தாய் மாமனே என்னோட ஒருத்தி அவங்க கூட வராங்க. அவங்கள வாமா உன்னதாமா இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படி. வெல்கம் ஹோம். வெல்கம் பாப்பிமா. பக்கத்துல நாம நிக்கிறோம். ஆனா என்ன வான்னு கூட ஒரு வார்த்தை கூப்பிடல. அந்த நேரம் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன் அவங்க சின்ன வயசுல இருந்தே நகையை சேர்த்துக்கணுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு வராம போச்சு. முதல்ல நீ பேச. 3 பேரை விடமே நான் ஒரு படி மேல சொல்லல கை வந்துருச்சு. இந்த நொன்னாட்டியதுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. 5 மணிக்கு எழுந்து ஓடி உழைக்கிறேன்.
எனக்கு நகை சேர்க்கணுங்கிறதுக்காக. என்னடா லூஸ் மாதிரி பேசுது முழு லூசுங்க. நாங்க உங்க சொல்றாங்க நான் 5 மணிக்கு எழுந்து வேலை செய்றேன்னு. ஏன் நான் கூட தான் 3 மணிக்கு எழுந்து வேலை செய்றேன். நானும் தான் சம்பாதிக்கிறேன், நானும் தான் பண்றேன். கரெக்ட்டா நல்லா சொல்றேன். சாமர்த்தியம் இல்ல, எனக்கு சொன்னா யாரும் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. நோ மேடம், நீங்க பேசுறீங்க மேடம், பட் நீங்க வந்து அது ப்ராப்பரா பேசணும். என்ன பேசுறாங்க விடு. அவன் சொன்ன வார்த்தைக்கு இங்கே தூக்கி போட்டு கொலை பண்ணலாம்னு தோணும். அதுக்காக இப்படி பண்ண வச்சுடா சரி. ரொம்ப மனசு புண்படுற மாதிரி பேசுறாங்க. நான் அடக்கி பேசுங்க. தனக்கு நாக்கு இருக்கிற ஆணவத்துல ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நக்கல் விடுறவன் இன்னொரு நகை இல்லாதவங்க லோ லெவல், நாங்க நகை இருக்கிறவங்க ஹை ஸ்டேட். ப்ளீஸ் டோன்ட் டேக் தட் இன்டு அக்கவுண்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.